யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். ஆண்டோடைய பெரிய கிருபையினாலே இதுவரையிலும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 9100 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு சுமார் 905 கிராமங்களில் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரின் கிருபையினாலே 64 ஆலயங்கள் இதுவரையிலையும் பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 25 இடங்களில் ஆலய கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 150 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு இடங்களை தெரிந்தெடுத்து அஸ்திபாரங்கள் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மோட சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய வருகிறோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் நம்முடைய அலுவலகத்தில் காத்திருக்கிறது. கடந்த வாரத்தில் மாத்திரம் 40 அப்ளிகேஷன் புதிதாக நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த காலங்களில் கோதுமை மணி அறுவடைக்கு காத்திருக்கிறது. எஜமான் ஆட்களை அனுப்பும்படி எஜமானிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்னார். என் அன்பானவர்களே, எங்களை பொறுத்த வரையிலேயும் அறுவடைக்கு கதிர்களும் ஆயத்தமாக இருக்கிறது, அறுக்கிறதற்கு ஆட்களும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களை ஒரு 3000 ரூபாய் கொடுத்து ஸ்பான்சர் பண்ணக்கூடியவர்கள் எங்களுக்கு தேவை. ஒரு மிஷினரி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதன் மூலம் குறைந்தபட்சம் 10 கிராமங்களில் சபை உருவாக்கப்படும். லட்சக்கணக்கானவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், பங்கேற்பு செய்யுங்கள். அதோடு கூட ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்க முன்வாருங்கள். ஏராளமான குழந்தைகள் படிப்புக்காக ஏங்கி நிற்கிறார்கள். ஒருவேளை உணவுக்காக மாற்று வஸ்திரம் இல்லாதபடி பல குழந்தைகள் இருக்கிறார்கள். 22 இடங்களில் ஆதிவாசி குழந்தைகளுக்கு சொல்லி டியூஷன் நடத்துகிறோம். அருமையானவர்களே, ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபாய், ஒரு முழு பகுதியும் பொறுப்பெடுக்கிறதுக்கு 1200 ரூபா வாங்குகிறோம். அதே போல் மிஷினரியுடைய குழந்தைகளை நாம் முறையாக படிக்க வைக்க வேண்டும். ஒரு குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். அதே போல் கிராமங்களில் டியூஷன் நடத்துவதற்கு டியூஷன் டீச்சர்ஸுக்கு 2000 ரூபாய் வாங்குகிறோம். ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்றால் டியூஷன் டீச்சர்ஸை ஸ்பான்சர் பண்ணலாம், மிஷினரிகளுடைய குழந்தைகளை ஸ்பான்சர் பண்ணலாம், ஆதிவாசி பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யார் யார் தேவையோடு இருக்கிறார்களை பார்க்கும்போது அவருடைய மனம் உருகினது என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் மனம் உருகி அவருடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் அற்புதத்தை செய்யாமல் அவர் போனதே கிடையாது. இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால அவருடைய சிந்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாமும் நம்மால் ஏந்த நன்மைகளை செய்யும்போது சங்கீதம் 41 முதல் 3 வசனங்களில் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என் அன்பானவர்களே, நாம் செய்கிற தான தர்மங்களை நம்முடைய தேவன் மறக்க மாட்டார். அருமையானவர்களே, கொர்நேலியுடைய ஜபமும் தான தர்மமும் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருந்தது எழுதியிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜபங்கள் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். கடந்த நாளிலே உங்களுடைய பிராந்திய தலைவர்களுக்கு ஒன்று சொல்லி பயிற்சி முகாம் நடத்தும்போது அவர்கள் மத்தியில் பீப்புள் குரூப் மூவ்மெண்ட், டிசிபிள் மேக்கிங் மூவ்மெண்ட், மக்களை கூட்டமாக நாம் ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். கொண்டு வரக்கூடிய விசுவாசிகளை தரமான ஒரு சீசர்களாக நாம் அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு தெளிவான தரிசனம் தந்திருக்கிறார். 2030க்குள்ளாக ஆண்டவர் சித்தமானால் 10,000 கிராமங்களில் சபைகள் உருவாக்க வேண்டும், 1000 கிராமங்கள்லையாவது ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி லக்குகள் நினைத்து ஓடுகிறோம். கடந்த நாளில் என்கிட்ட ஒரு அண்ணன் கேட்டாங்க, ஐயா நீங்கள் ஆலயம் கட்டுறீங்க, ஆலயங்களை உடைக்கிறாங்க, கெட்டின இடங்களில் ஆலயத்துக்கு ஆராதனை நடத்த முடியாமல் பூட்டி வச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒரு ஆலயம் உடைச்சாங்கன்னா 100 கோயில் கட்டுவோம், ஒரு கோயிலை போட்டாங்கன்னா 1000 கோயில் திறப்போம். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் மிஷினரி ஊழியத்தில் கடந்த 2000 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் 42 வருஷமாக இந்த மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறேன். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவருடைய ராஜ்யத்தை யாரும் முடக்க முடியாது. அருமையானவர்களே, இந்த நாட்கள் விபிஎஸ் நடத்துகிற காலங்கள். உங்களை நடத்துவார் என்றால் ஒரு விபிஎஸ் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். 2000 ரூபாய் அதுக்கு. ஒரு விபிஎஸ் ஸ்பான்சர் பண்ணுற மூலம் குறைந்தபட்சம் ஒரு 300லேருந்து 400 குழந்தைகள் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு தங்களுடைய சொந்த வீட்டுக்கு, சொந்த கிராமங்களுக்கு எடுத்து செல்வார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படி தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த மிஷினரி இயக்க ஊழியங்களுக்கு
அருமையானவர்களே, பொருளாதாரம் ஒரு தடை அல்ல. தரிசனம் பெற்ற எந்த ஒரு அமைப்புக்கும் உலக பிரகாரமான தேவைகளை ஆண்டவர் கையில் வச்சிருக்கிறாரு. ஆகவே மிஷினரி ஊழிய தரிசன திட்டங்களுக்கு பொருள் ஒரு தடையே கிடையாது. ஆகவே ஜெபமணியிடங்கள், இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு அறிமுகப்படுத்துங்க. நாங்கள் யூடியூப்பில் அதை அனுப்புகிறோம், அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. பணித்தளத்தில் நடக்கிற நிகழ்வுகளை ஃபோட்டோ அனுப்புகிறோம் வாட்ஸ்அப்பில், அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. ஏன்னா இப்போ ஒரு 50 வாட்ஸ்அப் அனுப்புனாலே உடனே பிளாக் பண்ணிடுறான். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஊழியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது நீங்கள் செய்கிற பெரிய ஊழியம். காரணம் என்னென்னா, நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு காணிக்கை அப்படியே வட இந்தியா போகுது. அலுவலகத்துக்கு வாடகை கிடையாது, ஒன்லி பத்திரிக்கை மட்டும்தான் நம்ம செலவு பார்த்துக்குங்க. ஆகவே நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகள் அப்படியே வட மாநிலங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக போகிறது. ஆகவே விசுவாசத்தோடு ஈடுபடுங்கள். நிறைய இடங்களில் ஆலயங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு, பக்க ஆலயம் கட்டுறதுக்கு 8 லட்சம் ரூபா. அருமையான 7 லட்ச ரூபாயில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 லட்ச ரூபா தேவை. அருமையானவர்களே, இந்த ஆலயம் கட்டுகிறதற்காக இப்படி சிறப்பு நன்கொடைகள் நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு 80G எக்ஸப்ஷன் இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தில் மோட்டார் சைக்கிள் தேவையாக இருக்குது, டெய்லரிங் மிஷின் தேவையாக இருக்கிறது, அதே போல் கம்ப்யூட்டர் தேவையாக இருக்குது. நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அப்படின்னா நம்ம எல்லாருடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்றால் அக்கௌண்ட் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 421780233691, 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க், சாலையூர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. என்னுடைய தொலைபேசி எண் 9447375550, 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆகவே நீங்கள் காத்திருங்கள், அவசரப்படாதீங்க, புறப்பட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களை அறிவுறுத்துகிறார். காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு எல்லாரும் போய் அங்கங்கே ஒளிச்சு கிடந்தாங்க இல்லையா? ஒளிச்சு கிடந்தவங்களெல்லாம் இயேசு சந்தித்து அவர்களை திடப்படுத்தி ஒன்றாக கூட்டி சேர்த்து ஒரு டீமாக உருவாக்குறதுக்குள்ள ஒரு பெரிய பாடாயிருச்சு. ஆனால் எல்லாம் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் கடும் உற்சாகமாகிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறார் அவர், இப்போ இருக்கிற உற்சாகம் ஆவியின் உற்சாகம் இல்லை, இது மாம்ச உற்சாகம், புஷ்ஷுன்னு போயிடும் ஒரு நாள். ஆகவே ஒரு எம்பவர் உங்களுக்கு தேவை, ஒரு வித்தியாசமான ஒரு வல்லமை தேவை. இந்த வல்லமைக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 1:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாளோடும் மகதலேனா மரியாள், இன்னும் பல ஸ்திரீகள், அப்புறம் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவருடைய சொந்த சகோதரர்கள், குறிப்பாக யாக்கோபு, அப்புறம் யூதா போன்றவங்கெல்லாம் இயேசுநாதரை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. நம்ம பைபிளில் யூதா எழுதின புஸ்தகத்தை வாசிக்கணும் இல்லையா? ஆமாம். அப்புறம் யாக்கோபு எழுதினதெல்லாம் புஸ்தகம் வாசிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப குட் நியூஸ், நல்ல புஸ்தகம் அது இல்லையா? அன்பானவர்களே, இதை எழுதினவங்க இவன் பேர் புகழ் பெறக்காகத்தான் இப்படிலாம் நடக்கிறான், உனக்கு ரொம்ப பெரிய ஆளாக ஆகணும்னு நினைக்கிறேன், ஓவர் நைட்டில் உன்னை எல்லாரும் மதிக்க நினைக்கிறேன், சரி அப்படிலாம் தவறாக இயேசு கிறிஸ்து குறித்து பேசி கொண்டிருந்தார்கள் இல்லையா? ஆனால் அவர் மரித்து உயிரோடு இழந்த பின்பு எல்லாரும் மாறிவிட்டார்கள். இயேசுவின் தாயார் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னென்ன சொன்னாரோ எல்லாவற்றையும் தன் பிள்ளைகிட்ட சொல்லி, முதல்ல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீடு தான் மிஷினரி பணித்தொடம்பத்துக்கு. இதை அந்த அம்மா மிக சிறப்பாக செய்து தன் பிள்ளைகள் எல்லாரையும் தேவ சமூகத்தில் கூட்டி, அருமையானவர்களே, அந்த மேல் மாடையில் காக்கிறதுக்கு இது எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள். அங்கே எழுதியிருக்க அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். என் அன்பானவர்களே, பாருங்கள், இந்த காத்திருங்கள் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா சிலர் உடனே தூங்கிடுவாங்க. அருமையானவர்களே, தூங்குறதுக்காக காத்திருக்கிறது இல்லை பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இப்போது ஒருத்தர் ஹார்ட் ஆப்ரேஷன் இல்லைன்னா ஒரு போராட்டமான ஒரு ஆப்ரேஷனுக்காக தியேட்டருக்குள்ளே போயிட்டாங்கன்னு வைங்களேன், வெளியே உட்காந்துருக்கிற சொந்தக்காரங்க தூங்கிட்டா இருப்போம், தூங்க மாட்டோம். ஏன்னா
ஒரே எதிர்பார்ப்பு, நல்லா இருக்காருங்கிற செய்தி எப்போ கொண்டு வர மாட்டார் டாக்டரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம்ல. அதுமாதிரி இது மேலே டெலிவரிக்கு ஒய்ஃபையோ இல்லைன்னா தகப்பன் பிள்ளையோ அனுப்பி வச்சுட்டா தூக்கமே வராது. ஒரே இங்கே அங்கேயே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் எப்போ நற்செய்தி வரும் என்று சொல்லி. என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்க வேண்டும் என்பது தான் காத்திருக்கிறது என்பது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நாங்கள் மிஷினரி ஊழியங்களை செய்கிறோம். நிறைய இடங்களில் பல போராட்டங்கள், எதிர்ப்புகள். சமீபத்தில் பில்மால் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஆலயம் கட்டுறதுக்காக அஸ்திவாரம் போட்டு அந்த பொருள்லாம் கொண்டு வந்து இறக்கியாச்சு. திடீர்னு பயங்கர போராட்டம். அருமையானவர்களே, நான் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, உங்கள் ஆலயம் உங்கள் பூமி இல்லையா, உங்கள் பூமியில் உங்கள் ஆலயத்தை கட்டுறதுக்கு இந்த பொல்லாத பிசாசு எதிர்த்து வந்திருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் காத்திரு. என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகள், சில நேரங்களில் நான் காத்திருக்க வேண்டும். எங்களுடைய மிஷினரி மட்டும் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க. சூழ்நிலையை ஆவியானவர் நம்ம சரியாக்கி தருவார். ஏன்னா ஏற்கனவே பஞ்சாயத்து நமக்கு லெட்டர் தந்திருக்காங்க, சட்டப்பிரகாரமான எல்லாமே நமக்கு ரைட் சரியாக இருக்குது. என்றாலும் இந்த பொல்லாதவர்களோடு எதிர்த்து போராட்டம் பண்ணக்கூடாது. சற்று காத்திருங்கள், பொறுமையாக இருங்கள், காரியத்தை நமக்கு வாய்க்கு பண்ணுவார். அருமையானவர்கள், அந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம எல்லாருக்குள்ளே வேணும் பார்த்துக்குங்க. ஒரு நான் அந்த பிஸ்னஸ் பீப்புள்கிட்டையும் சொல்லுவேன், ஊழியர்கள்ட்டையும் சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் வேணும். ஆனால் அந்த விசுவாசம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்க வேண்டும். சில வியாபாரிகள் தொழில் செய்வதற்கு பணம் வேணும். இந்த பணம் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நேராகவே கந்து கட்டி வாங்கிடுவாங்க. இல்லைனா ஜுவல்ஸை கொண்டு போய் அடமானம் வச்சு அதுவும் சேட்டு கடையில் கொடுத்து வாங்குவாங்க. அவன் வச்சது தான் வட்டி பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி அவசரப்பட்டு போய் நீங்கள் காரியத்தை செய்யாதீங்க. கொஞ்சம் காத்திருங்கள், ஆண்டவருடைய நடத்தலை தருவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கடன், பயங்கர கடன், டெய்லி கந்து வட்டி நிறையா கட்டுவாங்க. ஒரு நாள் அவங்ககிட்ட நான் பேசிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், அண்ணன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், வாங்காதிருப்பாய் என்பது தான் சத்தியம். ஆகவே உங்களுக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை தரணும்னா இன்றைக்கி தீர்மானம் எடுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி. அன்பானவர்களே, நான் அவங்ககிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கேன். அடுத்த நாள் அவங்க பையன் சொல்கிறான், அப்பா நாளைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா ஸ்கூலுக்கு வராதுன்னு டீச்சர் சொல்லிட்டாங்க, எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆகவே நாளைக்கு கட்டி ஆகணும். இவருக்கு ஒரு பயங்கர போராட்டம், ஏற்கனவே போராட்டம் இருக்குது. இப்போ பிள்ளை வந்து சொல்லும்போது எப்படி இருக்கும் என்றாலும் நான் சொன்னேன், அன்னைக்கு காத்துருங்கள். என் அருமையானவர்கள், அன்னைக்கு 11 மணிக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து போன் வருது, உங்கள் பையன் இன்றைக்கி ஃபீஸ் கேட்டாருனாலும் நீங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் கூட்டு போயிருங்கன்னு சொல்லி. என் அருமையானவர்களே, ஒரு வேதனையோட மகனை கூட்டு போகிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காத்திருக்கிற நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது, நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு இவ்வளோ பணங்கள் தருவாங்க, நாளைக்கு ஒரு இடத்துல கேட்ரிங் செய்ய வேண்டியதாக இருக்குது, எனக்கு வர வேண்டிய ஆர்டர் நிறைய இருக்கிறனால செய்ய முடியல, நீங்கள் செய்து கொடுப்பீங்க, என்னுடைய நண்பர் நான் என்னை விட சுகமாக செய்து தருவார்னு சொல்லியிருக்கேன், ஆகவே நீங்கள் அந்த பணத்தை வாங்கி அந்த ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, அதிசயங்களின் தேவன் அவர் இல்லை. அருமையானவர்களே, நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து. ஒருவேளை அன்பானவர்களே, நீதிமொழிகள் 13:12 எழுதியிருக்கு, நெடுங்காலமாக காத்திருக்கும் போது அது ரொம்ப இருதயத்தை இலக்கரிக்க பண்ணிவிடும், ரொம்பவே டிஸப்பாயிண்டட் ஆயிரும். ஆனால் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு இல்லை என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து சேரும், அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா விரும்பினது வரும்போதோ ஜீவிருட்சம் போல இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டேன், ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைவிடும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி டிஸப்பாயிண்டடோட மிகவும் சோர்ந்து போய் பலர் இருக்காங்க. சுவாமி, உடைய சோர்வுகளெல்லாம் மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிற நேரங்கள் வீண் போகாதபடி ஒரு ஜெப ஆவி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்சை உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஆழமாய் வேறு விடட்டும். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பு, நடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 421720230691, 42178020 691, IFSC கோட் SPIN
00617767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க் சாலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் 120034549490. IFSC கோட் CNRP 0005652. என்னுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550.